जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थ जम्बू पलसार पक्षितम् उमासुतं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம். நாம் தற்போது பார்க்கக்கூடியது 12 ராசிக்கான வார பலன்கள் என்று சொல்லக்கூடிய ஆனி மாதத்தில் ஆனி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 14ஆம் தேதி வரையில், ஆங்கில தேதி 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையில், ஆனி மாதம் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மீனராசி அப்படின்னு சொல்லும்போது நற்குணம், ஞானம், முன் யோசனை, சந்தோஷம், உழைப்பு எல்லாமே உண்டு. மீனராசி பொறுத்தளவுக்கு இப்போ விரயத்தில் ராகு, விரயத்தில் பார்த்திங்கன்னா சனி, அர்த்தாஷ்டமத்தில் குரு, இந்த மாதிரி இருக்குது. தாயார் உடல்நிலை கவனங்கள்லாம் பார்த்துக்கணும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. மீனராசி பொறுத்தளவில் என்னென்ன ஜலராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜலராசி அப்படின்னு சொல்லும்பொழுது சிறு சிறு விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட அது ரொம்ப பெருசுப்படுத்திக்க மாட்டாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா தான் உண்டு, தன்னோட வேலை உண்டு, நம்ம இப்படி நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இப்படி தான் இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம செஞ்சால் நமக்கு கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சில பேர் அப்படியே போயிடுவாங்க. மீனராசி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தம்பதிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது, கணவன் மனைவி எடுத்துக்கும்போது சின்ன சின்ன பாசங்கள், சின்ன சின்ன பந்தங்கள், சின்ன சின்ன ஆசைகள், இதெல்லாம் தம்பதிகளுக்குள்ளே நல்லா நிறைவேறும். தம்பதிக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கிறது, தம்பதிகளுக்குள் பார்த்திங்கன்னா அதாவது கலந்து பேசி நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் உண்டு. மாணவர்கள் மாணவிகள் புதிய திட்டங்கள் உருவாகும். வெளிநாட்டு வாய்ப்புகள் சில பேருக்கு வரும். மாணவிகள் சில பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளோ, வெளிநாடு சார்ந்து இப்போ நான் இந்த வருஷத்தில் நான் வெளிநாடு படிப்பு விஷயமும் வெளிநாடு போக போகிறேன் அப்படின்னு சொன்னால் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளோ சில விஷயங்களோ வரும். திடீர் செலவுகள் அதிகரிக்கும். எச்சரிக்கையுடன் செயல்படுங்க. கடன், பண செலவு ஆகிறது அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயங்கள்லாம் உண்டு. திடீர் செலவுகள் வரும், அதிகரிக்கும். எச்சரிக்கையோடு பணத்தை செலவு செய்ய வேண்டும். திருமணம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா திருமணம் ஆகாத பெண்கள் புதிய உறவுகள் உருவாகும். அதே போல் பிறரின் ஆலோசனையில் தீர்மானிக்க வேண்டாம். இந்த லைனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு மேரேஜ் இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் புதிய உறவுகள் உருவாகும். புதிய உறவுகள் உருவாகும்னா என்ன? லவ் மேரேஜ் சில பேர் இப்போ தான் நான் ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். உருவாகும், புதிய உறவு உருவாகும். பிறரின் ஆலோசனையில் தீர்மானிக்க வேண்டாம். கல்யாணம்னு வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா? உங்கள் மைண்டுக்கு என்ன தோன்றுறதோ அதை செய்யுங்க. என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து செய்யுங்க. குழந்தைகள் தாமதமாக தோன்றக்கூடும். பட்டமங்கலம், குருஸ்தலம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு குருஸ்தலம் போயிட்டு வாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு, மாசமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இனிப்பு அல்லது புடவை, தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பழங்கள் கர்ப்பிணி பெண்ணுக்கு வாங்கி கொடுங்க. பழங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது. தாமதமாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் விவாகரத்து வழக்கு நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும், ஆனாலும் முடியும். அடுத்தடுத்து கொஞ்சம் எடுத்துக்கொள்ளும். டைம் நிறையா எடுத்துக்கும். ஒரு விவாகரத்து கேஸாக இருக்கட்டும், அடுத்த ஒரு திருமணம் பண்ணுறதா இருக்கட்டும், கொஞ்சம் காலதாமதம்ங்கிறது ஆகும். ஆனால் முடியும். கொஞ்சம் லேட்டாக தான் முடியும், லேட்டாக முடியாதுன்னெலாம் சொல்ல மாட்டேன். வீடு கட்ட திட்டம் ஆரம்பிப்பீங்க. வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான திட்டம், அதற்கான பணிகளை ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் உண்டு. வேலை விஷயத்தில் இருப்பவர்கள், தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் தொழில் மாற்றம் செய்தால் நல்லது. வேலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, ஒரு தனியார் நிறுவனத்தில் வேறு ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேலை மாறுதல் அப்படிங்கிறது சில பேருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆடிட்டிங் படிக்கிறாங்க இல்லையா, சிஏ படிச்சிருக்கேன், ஆடிட்டிங்கில் சில அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன்கள் உண்டு. வழக்கறிஞர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்.
கடன் கொடுக்கல் வாங்கல், அதாவது வந்து இந்த அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, வட்டிக்கு கொடுக்கறது வாங்கிறது, இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் பண்ணக்கூடியவங்கெல்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு அடி விடும். ஸோ கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் புதிய முயற்சிகள் எல்லாமே மீனராசி பொறுத்தளவுக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஷேர் மார்க்கெட் மிக முக்கியமானது. எது தேவையோ அதை இது பண்ணிக்கோங்க, எது தேவையில்லையோ அதை பண்ணிக்க வேண்டாம். அதே போல் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம் இது. ஆண்களுக்கு நீங்கள் வெளியில் போகிறீங்க வரீங்க, 4 இடத்துக்கு போகிறீங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பார்க்குறீங்க செய்கிறீங்க. ஸோ உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல சூழ்நிலைகள் எல்லாமே உங்கள் ஜாதகப்படியும் நடக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணம்னு வரும்போது முதல் திருமணம் அப்படிங்கிறது இருக்கட்டும். இந்த 2வது கல்யாணம் பண்ண போகிறேன், 3வது கல்யாணம் பண்ண போகிறேன், நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், எனக்கு இதெல்லாம் சரியாக வருமா? மீனராசி பொறுத்தளவுக்கு நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு சில விஷயத்தில் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நடக்காமல் இருக்காது, கொஞ்சம் காலதாமதமாக கண்டிப்பாக நடக்கும். அம்மாவை முதல்ல பாருங்கள். அடுத்தடுத்து வேலையிலலாம் சில விஷயங்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நிறைய கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருக்குது. வெளிநாட்டில் இருக்க, இப்போ நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க, ஆர் நீங்கள் வேறு ஏதாவது கத்தாரில் இருக்கீங்க, துபாயில், ஷார்ஜா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்ட்ரியில் இருக்கீங்க. இங்கே மனைவி மக்கள் குழந்தைகள்லாம் இங்கே இருக்காங்க. இதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிப்போச்சுங்க. இப்போ நான் ஊருக்கு வந்துட்டு வந்தேன், எனக்கு சில தடங்கள் ஆகிப்போச்சு, எனக்கு சில பிரச்சனைகள் வந்துடுச்சு. இப்போ நானும் இப்போ என் மனைவி குழந்தைகளை அங்கே விட்டுட்டு இப்போ நான் இங்கே தனியாக வந்து இருக்கேன் இருக்கிறவங்களாம் இருப்பீங்க. இது வந்து நான் எத்தனை வருஷம் என்னால் இருக்க முடியுமா அப்படின்லாம் சில பேருக்கு ஒரு கேள்விகள் உண்டு. வெளிநாட்டில் இருந்தால் இன்னும் நான் எத்தனை வருஷம் என்னுடைய கெரியரில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எத்தனை வருஷம் என்னோடய கெரியரில் இருக்க முடியும்? இப்போ 2025 எத்தனை வருஷம் இருக்க முடியும்? இது நான் முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க கேட்டுக்கோங்க. கத்தாரில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஷார்ஜா, துபாய், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் 2033 வரையில் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. 2033 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஓன் பிஸ்னஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அப்புறம் நீங்கள் பண்ணலாம். ஆனால் 33 வரைக்கும் உங்களுக்கு அந்த சான்சஸ் இருக்கும். அதே போல் மற்ற நாடுகளில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு சில வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகள் வரும்பொழுது பயன்படுத்திக்கோங்க. சில பேர் அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, நான் க்ரீன் கார்டு வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு சில விஷயங்கள் வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்களுக்குலாம் நிறைய நல்ல விஷயங்கள் வரும். சில பேருக்கு இந்தியாவுக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் வரும். இந்த வாரத்தில் இந்தியாவுக்கு நீங்கள் வரக்கூடிய சில சூழ்நிலைகள் உண்டு. சுபகாரியத்தை முன்னிட்டு வரக்கூடிய சில சான்சஸ் நிறையா உண்டு. அதிக நம்பிக்கை உள்ள ஜாதகம், உங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது, நிறைய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அதுவும் இந்த மாதம் இல்லை உங்களுக்கு இந்த வாரத்தில் கூட நீங்கள் அது கொண்ட பிளானிங்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. ஒரு 4 வீலர் எடுக்கிறதுக்கு, ஒரு புதிய வாகனம் எடுக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள்லாம் உண்டு. மீனராசி பொறுத்தளவுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்க வரணும். நீங்கள் கோவப்பட்டால் எதுவும் நடக்காது. அதாவது நீங்கள் ரொம்ப ஒரு ஜாலியான பர்சன் தான். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி இருக்குது, புரட்டாதி நட்சத்திரம் மீன, ரவிதி நட்சத்திரம் மீன. நீங்கள் நல்ல ஜாலியான பர்சன், நல்ல கலகலப்பாக நல்லா பேசக்கூடிய மனுஷன், நல்ல ஒரு இதாக இருக்கக்கூடிய. சில நேரங்களில் உங்களுடைய கோபம் ரொம்ப மற்றவர்களை முகம் சுழிய வைக்கும். அதனால் கோவப்படாமல் இருப்பது நல்லது. நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது சில பரிகாரங்களை ஜாதகத்தில் பண்ணுங்கள். என்னென்ன செஞ்சால் உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் குரு பகவான் வழிபாடு நிறைய பண்ணுங்கள். சோமம் ஆனந்த சம்பூதம் சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி அபிமுகமந்தே தட்சிணாமூர்த்தி மாசிரையே 7-16 அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். அதே போல் பச்சை, வெள்ளை நிறம், மெரூன், இதெல்லாம் நல்ல இதாக இருக்கும். 3 நெய் தீபம் போடுங்க. இதெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசி உங்களுக்கு நல்ல அமோகமாக இருக்கும். வாழ்க வளமுடன்.